வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கில் அப் ஸ்டாண்ட் சேனல். இந்த ட்ரைனிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து VMware Cloud பற்றின ட்ரைனிங் அனௌன்ஸ்மெண்ட். VMware Cloud வந்து நாளுக்கு நாள் வந்து இட் இஸ் கெட்டிங் வெரி வெரி பாப்புலர். VMware Cloud ரிலேட்டட் டெக்னாலஜி இப்போ கரண்டாக இன்னைக்கு டேட்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10,000 ப்ளஸ் கிளவுட் டேட்டா சென்டர்ஸில் VMware உடைய கிளவுட் ஃபவுண்டேஷன் ப்ராடக்டோடைய கண்டென்ட் அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா 10,000 ப்ளஸ் கிளவுட் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னா மற்ற ப்ரொவைடர்ஸ் லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட், IBM இந்த ப்ரொவைடர்ஸோடைய கம்பைன் டேட்டா சென்டர் சைஸோட இது ரொம்ப அதிகம். ஸோ அப்போ VMwareோடைய ப்ராடக்ட் வந்து இட் இஸ் ஆல்ரெடி ஹோஸ்டட் ஆன் அமேசானோடைய டேட்டா சென்டர்ஸில் வந்து வி ஆர் யூசிங் VMware கிளவுட் ஃபவுண்டேஷன். சிமிலர்லி அஜூரோடைய டேட்டா சென்டர், மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டரில் அங்கேயுமே VMware ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்ல வந்து லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டெப்ளாய்மெண்ட்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தே ஆர் அடாப்டிங் VMware சொல்யூஷன் ஆன் மேஜர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் AWS, Azure, GCP அப்படியே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் சீரீஸ்ல நம்ம அதிக ஃபோக்கஸ் வந்து VMware Cloud on AWS, Azure VMware சொல்யூஷன், கூகுள் கிளவுடைய VMware இன்ஜின். ஸோ இது பத்தின வீடியோஸ் நிறைய இருக்கும். பட் மற்ற ப்ரொவைடர்ஸ் லைக் டெல், IBM இதெல்லாம் வந்து ஷேர் பண்ண மாட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுவும் ஷேர் பண்ணுவோம். பட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்பேரிட்டிவ்லி லெஸ் compared to AWS, Azure and GCP. இது முழுக்க முழுக்க இட் இஸ் a ஃப்ரீ ட்ரைனிங் சீரீஸ். டிரெக்டாக நம்ம யூடியூப் சேனல்லே ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். நான் அந்த பிளேலிஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இட் வில் பி அ வெரி யூஸ்ஃபுல் ட்ரைனிங் செஷன் ஃபார் lot of you. ஸோ ஆல்ரெடி VMwareல ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூ மைட் பி நோயிங் சம் ஹிஸ்ட்ரி அபவுட் VMware. கரெக்டாக VMware as a கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 decades, 25 years க்ளோஸ் டு அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் அக்விசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் மர்ஜர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஸோ இனிஷியலாக வந்து தே ஸ்டார்டட் இன் 1998 as a VMware கம்பெனி. தென் அவங்க இனிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து டெஸ்க்டாப் வர்ச்சுவலைசேஷன் ஆர் ஹோஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் ஆர் லினக்ஸ்ல வந்து ஒரு வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுல மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து எப்படி சைமல்டேனியஸா ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இனிஷியலா VMware GSXன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் VMware சர்வர், VMware GSX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இனிஷியலா வந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய எலாஸ்டிக் ஸ்கை நம்ம VMware உடைய ESX ப்ராடக்ட் வந்துச்சு 2001ல. தென் ESX ஐயா மாறிச்சு, தின் ஹைப்பர்வைசர். அதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் சீயிங் a lot of customers getting used to VMware ப்ராடக்ட். நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. there was a big major change in the CEO by the panel of directors. அதுக்கப்புறம் வந்து VMware அவங்களுடைய ஓன் vCloud ஏர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் it got acquisition by OVH. OVHக்கு வந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை செல் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன, எப்படி இப்போ கரண்டாக அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். VMwareம் AWSம் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சராக வந்து பார்த்தீங்கன்னா VMworld 2017ல அனௌன்ஸ் பண்ணாங்க. VMware Cloud on AWS, VMC on AWS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிளவுட் ப்ரொவைடர் கூட நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் Azure, GCP இப்போ எல்லா ப்ரொவைடர்ஸ் கூட ஆல்மோஸ்ட் 4,000 ப்ளஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் டேட்டா சென்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா VMwareோடைய டெக்னாலஜி, VMwareோடைய கிளவுட் ஃபவுண்டேஷனுடைய டூல் செட், அந்த டெக்னிக்கல் ஸ்டாக்கை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் எவால்விங் லைக் எனிதிங். ஸோ VMwareை பொறுத்த வரைக்கும் நிறைய அக்வசிஷன்ஸை பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது நிசிரா மாதிரி கம்பெனி. தென் when there was lot of talk about containerization, Kubernetes அந்த application containerization இருக்கும்போது they had Pivotal acquisition பண்ணாங்க, தென் Heptio பண்ணாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் அக்வசிஷன் நிறைய டிஃப்ரெண்ட் பீரியட்ல வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி they bought almost 30 to 40 plus companies வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க. ஸோ தே பாட் இட் அண்ட் தென் சம்டைம் தே ஆல்சோ சோல்ட் இட் பேக். ஃபார் எக்ஸாம்பிள் பிவட்டல் வந்து வாங்கினாங்க, செல் பண்ணாங்க, திருப்பி மறுபடியும் தே பாட் இட் பேக். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நடந்தது. ஓகே, ஸோ VMwareோடைய ஓன் ப்ராடக்ட் vCloud ஏர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எப்போ OVHக்கு செல் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஹிஸ்ட்ரி விஷயங்கள் இருக்குது. பட்
என்னென்ன ப்ராடக்ட் இங்க நான் ரொம்ப முக்கியமான ப்ராடக்டோடைய விஷயங்களை மட்டும் நீங்க காமிச்சிருக்கிறேன். ஏர் வாட்ச், இந்த நிசிரா, விலோ கிளவுட், கிளவுட் வெலாக்ஸ், கிளவுட் ஹெல்த், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மானிட்டரிங் அண்ட் உங்களுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் செக் பண்ற டூல் செட். பிளஸ் இதுவுமே வந்து டெல் அஷூரன்ஸ் அந்த ஸ்வீட்டும் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் a வெரி பியூட்டிஃபுல் சக்சஸ்ஃபுல் திங். பிவட்டர்களுடைய அக்வசிஷன் மறுபடியும் பண்ணது, தென் கார்பன் பிளாக் ஆன்டிவைரஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அக்வசிஷன் பண்ணி தே ஹாவ் பீன் எவால்விங் இன் டு மெனி டிஃப்ரெண்ட் ஏரியா. நெட்ஒர்க் வர்ச்சுவலைசேஷன், ஸ்டோரேஜ் வர்ச்சுவலைசேஷன், இனிஷியலாக வந்து சர்வர் வர்ச்சுவலைசேஷனாக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆர் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற பேர் கேட்டாலே விஎம்ஆர் அப்படின்றத ஞாபகம் வர அளவுக்கு தே ஆர் வெரி பாப்புலர். எஸ்பெஷலி சர்வர் வர்ச்சுவலைசேஷன்ல இனிஷியலா ஐபிஎம், டெல், காம்பேக், ஹெச்பி மாதிரி பெரிய சர்வர் ஜியன்ட் கூட ஜாயின் பண்ணி விஎம்ஆருடைய விபிபி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, விஎம்ஆர் பார்ட்னர் ப்ரோக்ராம். இந்த விஎம்ஆர் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்காங்க. பட் இனிஷியலா வந்து அவங்க சர்வர் பேஸ்ட் வர்ச்சுவலைசேஷன் கொடுக்கும்போது தே ஜாயின்ட் ஹேண்ட் வித் ஹார்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் லைக் சர்வர் ஹார்ட்வேர் ப்ரொவைடர் கூட இனிஷியலா வந்து தே ஹேட் இட். அண்ட் தென் they become one of the popular company with இங்க பாருங்க 2011ல they did 30th acquisition. ஓகே, அப்படின்னா அதுக்குள்ளே 30 கம்பெனிஸ் வந்து அக்விசிஷன் பண்ணிட்டாங்க within a period of 11 or like what you call like 13-15 yearsல. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it has become a very big செட் ஆஃப் லைக் 50+ கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஸ்பேன்ல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா 2015ல vSphere 6 லான்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 99% ஆஃப் த ஃபார்ச்சூன் 100 கம்பெனிஸ் வந்து விஎம்வேர் ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. தென் தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ விஎம்வேருடைய யூட்டிலைசேஷன், யூஸ் கேஸ், அவங்க ப்ராடக்ட் யூசேஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு மேஜர் ஆர்கனைசேஷன் போனாலும், 99% மேஜர் ஆர்கனைசேஷன் போனாலும் யூ வில் சி விஎம்ஆர் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அவங்க கியூபர்நெட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். தென் தே ஆல்சோ ஹேட் ப்ராடக்ட் கால் டன்சோ. அதை பற்றிலாம் நான் வந்து டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது ஒரு சின்ன எவல்யூஷன். ஸோ விஎம்ஆரோட விஷன் பார்த்தீங்க அப்படின்னா தே வாண்ட் டு run their product for any cloud. It can be private or public cloud, or it can be your edge location, even hybrid மாடல்ல யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியும் டெலிகம்யூனிகேஷன், தெர் இஸ் a lot of talks on the 5G இருந்தது முன்னாடி. அந்த 5G நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட்டா வர்ச்சுவலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இட் ஆல் த கிரெடிட் கோஸ் டு விஎம்வேர். ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா டெல்கோ ப்ரொவைடர்ஸ் எல்லா விஷயங்களும் வந்து இட் யூஸ் டு ரன் ஆன் பிசிக்கல் ஹார்ட்வேர், பிசிக்கல் நெட்வொர்க், பிசிக்கல் ஸ்டோரேஜ். பட் தென் 5G ரொம்ப பூம் ஆகும்போது இவங்களுடைய சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர், இவங்களுடைய வர்ச்சுவலைசேஷன் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி தே வேர் ஏபிள் டு கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், லாட் ஆஃப் காஸ்ட் பெனிஃபிட், பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனி கிளவுட், எனி அப்ளிகேஷன், எனி டிவைஸை வந்து விஎம்ஆர் ப்ராடக்ட் வச்சு ரன் பண்ண முடியணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர் விஷன். ஆக்சுவலி அது வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் அதை பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றேன். ஓகே, ஸோ எனி டிவைஸ்ன்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி யுவர் மொபைல் ஆர் யுவர் லேப்டாப் ஆர் யுவர் ஸ்மார்ட் வாட்ச் ஆர் இட் கேன் பி எனி டிவைஸ். ஓகே, இட் கேன் பி எனி அப்ளிகேஷன். உங்களுடைய ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனா இருக்கலாம், அதுவும் விஎம்ஆர்ல ரன் பண்ண முடியணும். கிளவுட் நேட்டிவா ரெடி பண்றீங்க அப்படின்னா அதுவும் விஎம்ஆருடைய கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷனா ரன் பண்ண வைக்க முடியணும். ஈவன் சாஃப்ட்வேர் அஸ் a சர்வீஸை கூட அவங்களால கொடுக்க முடியணும். ஸோ அதுதான் அவங்களுடைய பிளான். ஓகே, தே வாண்ட் டு ஹேவ் தேர் கம்ப்ளீட் சர்வீஸ். இது வந்து அவங்களுடைய வெர்ஷன்ஸ்னு சொல்லலாம். இனிஷியலா வந்து தே கேம் அப் வித் சர்வர் வர்ச்சுவலைசேஷன் ESX. அதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷனுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனன்ட் vCenter எவல்யூஷனா வந்துச்சு. பிளஸ் ESXi ரெண்டுமே பேரலா இருந்தது. ஸோ வர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுல என்ன கொண்டு வந்தாங்க, யூ கேன் run any application, any operating system independent of your physical hardware. Physical hardware என்ன வேணா இருக்கலாம். உங்களுடைய virtual machines like 32-bit இருக்கலாம், 64-bit இருக்கலாம், Windows இருக்கலாம், Linux இருக்கலாம், Mac இருக்கலாம். You can run your systems independent of the hardware. அதுக்கப்புறம் தான் நம்ம விஎம்ஆர் கிளவுட் ஃபவுண்டேஷன் வந்துச்சு. சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர்னு சொல்றோம்ல, எல்லாமே சாஃப்ட்வேர் டிஃபைன். சர்வர் இஸ் மேனேஜ் த்ரூ சாஃப்ட்வேர், ஸ்டோரேஜை வந்து சாஃப்ட்வேர் வழியாக மேனேஜ் பண்றோம், நெட்வொர்க்கை மேனேஜ் பண்றோம் யூசிங் 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். சர்வர் வர்ச்சுவலைசேஷன் vSphere, ஸ்டோரேஜ் வர்ச்சுவலைசேஷன் vSAN,
நெட்வொர்க் வர்ச்சுவலைசேஷன், என்எஸ்எக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா vRealize suite ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஆட்டோமேஷன், லாக்ஸ் கலெக்ட் பண்றது, ஹேண்டில் பண்றது, சென்ட்ரலைஸ் கவர்னன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்றோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் VMware உடைய VCFன்னு சொல்லுவாங்க, VMware Cloud Foundation. ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர். உங்க டேட்டா சென்டர் வந்து கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் ட்ரிவனா வந்து மாத்துறது. ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கொண்டு போயிட்டு ஒரு கிளவுட் ப்ரொவைடருடைய டேட்டா சென்டர்ல டிப்ளாய் பண்றோம். ஒரு AWS உடைய டேட்டா சென்டர்லயோ இல்ல மைக்ரோசாஃப்ட் ஆஷியரோட டேட்டா சென்டர்லயோ நம்ம போயிட்டு இந்த VCF உடைய ஸ்டாக்கை வந்து டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கு மேல VMware உடைய அந்த அம்ப்ரெல்லா ஆஃப் கிளவுட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் டூல் செட்டை வந்து ஆட் பண்றோம். அந்த லான்ச் பேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, மல்டிபிள் கிளவுட்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ் உங்களுடைய விஷயங்கள்லாம் ரன் ஆகும்போது ஓகே, ஹவு தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் இட் ஃப்ரம் ஒன் சிங்கிள் கன்சோல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல. ஓகே, இதுதான் அவங்களுடைய எவல்யூஷன். ஓகே, இந்த மாதிரி நிறைய யூசர் இன்டர்ஃபேஸஸ் இருந்தது ஒரு காலகட்டத்தில். வந்து ESXi மேனேஜ்மெண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், vSphere வெப் கிளைண்ட் வச்சு vCenter கனெக்ட் பண்றது, ESXi டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் தே கேம் அப் வித் SDDC வச்சு நம்ம கம்ப்ளீட்டா vSAN, உங்களுடைய நெட்வொர்க், NSX, உங்களுடைய சர்வர் வர்ச்சுவலைசேஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து மேனேஜ் பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ யூ கேன் ஆல்சோ create, manage, deliver applications also using your VMware Cloud Console வழியா Tanzo உடைய மிஷன் கண்ட்ரோல் வழியா நம்ம கம்ப்ளீட்டா end to end ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களுடைய விஷன். நான் சொன்னேன், எனி கிளவுட், எனி ஆப், எனி டிவைஸ், VMware Cloud Foundation டிப்ளாய் பண்ணி நம்ம என் கஸ்டமருக்கு சர்வீசஸ் கொடுக்க முடியணும். அதை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்க, ரொம்ப முக்கியமானது. ஹெப்டியோவை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தேன். கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னரை பில்ட் பண்ணுறதுக்கெல்லாம் திஸ் டூல் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஓகே, நாட் ஓன்லி ஹெப்டியோ, இந்த பிவட்டல் எடுத்துக்கலாம், பிட்னாமி எடுத்துக்கலாம், இது எல்லாமே இட் இஸ் வெரி பவர்ஃபுல் இன் அப்ளிகேஷன் கண்டெய்னரைசேஷன் ஆர் அப்ளிகேஷன் பில்டிங் ரிலேட்டடா. இது எல்லாமே VMwareோட கம்பெனி இப்போ. ஓகே, அதே மாதிரி இங்கே லிஸ்டாக இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா VMwareோடைய டூல் செட் ஆஃப் டூல் செயின், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே ஒரு தனித்தனி கம்பெனியா இருந்தது. நிசிரா, NSX, வெலோ கிளவுட், அவங்களுடைய EV நெட்வொர்க்ஸ், கிளவுட் ஹெல்த், இதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தனியா ஒரு பண்ணி அதை டிவிஷன் ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, தே அக்வசிஷன் சம் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஹூ இஸ் ஆல்ரெடி டூயிங் குட் ஆன் சர்டன் ஏரியா. அதுல வந்து பாத்தீங்கன்னா தே வர் ஏபிள் டு மேக் அ லாட் ஆஃப் கிரவுண்ட், தே ஆர் ஏபிள் டு கவர் அ லாட் ஆஃப் கிரவுண்ட் பை ஜஸ்ட் டூயிங் அன் அக்வசிஷன். ஓகே, ஸோ ரன் பண்றதுக்கு தே ஆர் யூசிங் த VCF, VMware கிளவுட் ஃபவுண்டேஷன், அதாவது vSphere, vSAN இதெல்லாம் யூஸ் பண்ணி ரன் பண்றோம். மேனேஜ் பண்றதுக்கு vCenter, உங்களுடைய கம்ப்ளீட் VDI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வழியா மேனேஜ் பண்றோம். கம்ப்ளீட்டா ஆட்டோமேஷன், லாகிங், அந்த SIEM, SOAR சொல்யூஷன்லாம் நம்ம vRealize suite ஆஃப் ப்ராடக்ட் வச்சு ஹேண்டில் பண்றோம். இன்கேஸ் நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே டிப்ளாய் பண்ணிருக்கீங்க, vSAN, NSX, உங்களுடைய vSphere பண்ணிருக்கீங்கன்னா SDDC மேனேஜர் வழியா கம்ப்ளீட்டா உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இதோடைய மானிட்டரிங் ஸ்டேட், அதோடைய வேவ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா we are using lot of different monitoring and management tool set. இது மேனேஜ்மெண்ட் செட் ஆஃப் டூல்ஸ். இது கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க்கை இன்டெகிரேட் பண்றதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தென் அதை வந்து செக்யூர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நெட்வொர்க் லெவல்ல வந்து செக்யூர் பண்றதா இருக்கலாம், இல்ல அப்ளிகேஷன் லெவல்ல டிஃபென்ஸ் பண்றதா இருக்கலாம், ஆர் ஆன்டிவைரஸ் லைக் கார்பன் பிளாக். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா VMwareோடைய ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த டூல் செட்ஸை யூஸ் பண்ணி தான் தே ஆர் ஏபிள் டு அச்சீவ் தேர் விஷன் ஆஃப் எனி கிளவுட், எனி ஆப், எனி டிவைஸ் அவங்களால சர்வ் பண்ண முடியும்ன்றத வந்து தே ஹவ் ப்ரூவன். ஓகே, ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட் ஆஃப் VMware ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதை ரொம்ப பார்த்து நீங்க டோன்ட் கெட் எக்ஸாஸ்ட், பட் நம்ம தெரிஞ்சுக்க போறது மெயினா வந்து இந்த கீழே இருக்கிற கோர் ஃபவுண்டேஷன் ஏரியாவை தான் நம்ம மெயினா தெரிஞ்சுக்க போறோம். VMware கிளவுட் ஃபவுண்டேஷன், vCloud Suite, அந்த மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம VMwareோடைய கிளவுடை வந்து எப்படி நம்ம மற்ற பர்டிகுலர் எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டர்ல வந்து டிப்ளாய் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறாங்கன்றத நம்ம மெயினா தெரிஞ்சுக்க போறோம். பட் VMware as a கம்பெனி அவங்கள்ட்ட இவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல. ஓகே, இன்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், கிளவுட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அப்ளிகேஷன் கிரியேஷன், VCP, நெட்வொர்க் ஃபங்க்ஷன் வர்ச்சுவலைசேஷன், கிளவுட் சர்வீசஸ், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஹவ் காட் அ லாட் ஆஃப் டூல் செட்ஸ் நவ். ஓகே, இதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் ஒன் பை ஒன். ஓகே, பட் நம்ம we will be starting our focus from VMware cloud ரிலேட்டடா ஸ்டார்ட் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். VMwareோடைய குளோபல் கிளவுட் பிரசன்ஸ் இது வந்து ஒரு 1.5 to 2 years பேக் டேட்டா. இப்போ கரண்டா வந்து தே ஹவ் காட் 80 million plus டோட்டல் ஒர்க் லோட் ரன்னிங் ஆன் VMware
கிளவுட் ஃபவுண்டேஷனுடைய பேக்எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேக்எண்டில் வி ஹவ் காட் 80 million plus workload, 10 plus millions of workload in the cloud. Okay, 10,000 plus cloud data centers வந்து VMware ப்ராடக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து AWS, Google, Azure, IBM டேட்டா சென்டர்ஸ் வந்து ஒரு தனி கலர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது மற்ற ப்ரொவைடருடைய டேட்டா சென்டர் அதுல வந்து VMware கிளவுட் ஃபவுண்டேஷனை டெப்ளாய் பண்ணி அதுல கஸ்டமரோட ஒர்க்லோட ரன் பண்றாங்க. ஸோ கரண்ட்லி VMware உடைய பிரசன்ஸ் வந்து 128 கண்ட்ரீஸ்ல இருக்கு. 4,500 பிளஸ் பார்ட்னர்ஸ். இது 300 இருக்கு. இட் வாஸ் லிட்டில் ஓல்ட் நம்பர், பட் 88 VMware cloud verified partners இருக்காங்க. இட்ஸ் a very huge network. ஓகே, ஸோ VMware cloud அப்படின்றது VMware உடைய cloud ப்ராடக்டை வச்சு VMware is announcing new offering that brings more integrated experience to customers. எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே integrated console. I will show you. ஓகே, VMware cloud லான்ச் பேட்னு ஒன்று இருக்கு. vmc.vmware.com டைப் பண்ணீங்கன்னா அவங்களுடைய லான்ச் பேட் வரும். அதுல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் சி end to end ஒர்க்லோட். அது அஜூர்ல இருக்கலாம், இல்லை ஏடபிள்யூஎஸ்ல இருக்கலாம், இல்லை டெல் டேட்டா சென்டர்ல இருக்கலாம், எங்க வேணா உங்க ஒர்க்லோட் ரன் பண்ணலாம். பட் யூ கேன் சி இட் வித் ஒன் சிங்கிள் கன்சோல் and you can manage in a very integrated way. Okay, VMware Cloud is a result of over 2 decades of innovation. Almost 25 years ஆயிடுச்சு, but it's over 2 decades with our VMware Cloud Foundationல ஸ்டார்ட் ஆன விஷயம் தான். பட் இப்போ வந்து 3 லட்சம் ஆர்கனைசேஷனை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 85 மில்லியன் ஒர்க்லோட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். தே ஹாவ் ப்ரொவைடிங் a platform for 5 million plus developers வந்து இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடர்ன் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி டெலிவர் பண்றதுக்கு. ஸோ VMware Cloud is a distributed மல்டி கிளவுட் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். ஓகே, அது ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல மட்டும் இப்போ அவங்க ரன் பண்றது இல்லை. எங்க வேணா நீங்க ரன் பண்ணலாம். AWS டேட்டா சென்டர், மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டர், யூ கேன் ரன் இட் எனிவேர், பட் யூ கேன் மேனேஜ் இட் இன் ஒன் சிங்கிள் கன்சோல். ஓகே, அவங்களுடைய எண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க டேட்டா பேஸ் வந்து ஆரக்கிள் டேட்டா சென்டர் ரன் பண்ணுங்க. உங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய ஒர்க்லோடு வந்து மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்லேயே ரன் பண்ணுங்க. இட் கேன் பி ரன்னிங் அக்ராஸ் எனி டேட்டா சென்டர், எனி எட்ஜ் லொகேஷன், எனி பப்ளிக் கிளவுட் லொகேஷன். They will be still able to manage using their VMware Cloud Launchpad. அது வந்து ரொம்ப பக்காவான டூல். ஆக்சுவலா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டூல். ஐ ஷோ யூ அ டெமோ. ஓகே, ஸோ இதுல வந்து அவங்களுடைய கோல் என்ன? they want customer to experience consistent infrastructure, consistent operation model. எங்க வேணா உங்களுடைய ஒர்க்லோட் ரன் ஆயிட்டோம், பட் அதை மேனேஜ் பண்றது, அதை வந்து சப்போர்ட் பண்றது, அதுல பேட்ச் பண்றதா இருக்கலாம், இல்ல மானிட்டர் பண்றதா இருக்கலாம். இட் வில் பி a single unified way. ஒரு சிங்கிள் சைன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்ராஸ் எல்லா டேட்டா சென்டர்ஸ், இட் கேன் பி டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர் டேட்டா சென்டரா இருக்கலாம். யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ், யூ வில் பி ஏபிள் டு டெவலப் யுவர் அப்ளிகேஷன் ஃபார் any public cloud. It can run on your own data center, public cloud run ஆகலாம், இல்ல edge location run ஆகலாம். But the development team is going to focus on creating the application in a containerized way. அது எங்க வேணா ரன் பண்ணலாம். You can manage it using the VMware Cloud உடைய launchpad tool sets வழியா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, it is bringing in a lot of benefits, developer productivity, lot of modernization பண்ண முடியுது with better economics and less risk. அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். VMware Cloud Foundation இதுதான் வந்து it's the base for expanding their product into different data center. இப்போ நம்ம வந்து VMware Cloud on AWS அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த கிளவுட் ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். இதை தாண்டி நம்ம நிறைய இன்டெகிரேஷன் பண்ணுவோம். லைக் கிளவுட் ஹெல்த்தோ, இல்லை VRealize ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸோ, இல்லை வந்து நம்ம கார்பன் பிளாக் மாதிரி டூல்ஸ்லாம் ஆட் பண்றது வந்து அடிஷ்னல் டூல்ஸ், அது ஆட் ஆன்ஸ் அது. பட் VMware Cloud Foundation தான் பேஸ். மேனேஜ்மெண்ட்டுக்கு vCenter, கம்ப்யூட்டுக்கு ESXi, vSphere, ஸ்டோரேஜுக்கு vSAN, நெட்ஒர்க்கு வந்து NSX. இதெல்லாம் தான் நம்ம பேஸ் ப்ராடக்டா நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். எங்க AWS டேட்டா சென்டரா இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரா இருந்தாலும், கூகுளா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை டெப்ளாய் பண்ணுவோம். கிளவுட் ஃபவுண்டேஷன் ஸ்டாக்கை டெப்ளாய் பண்ணிட்டு தான் we are expanding our services. ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், NSXலேயே வந்து they have got a lot of network level security stuff. ஸோ இதுதான் நம்ம கொண்டு போயிட்டு இந்த VCFன்ற ப்ராடக்ட்டை தான் கொண்டு போயிட்டு நம்ம கஸ்டமர் டேட்டா சென்டர்லையும் நம்ம டெப்ளாய் பண்ணலாம். ஆர் அமேசானுடைய டேட்டா சென்டரா இருக்கலாம், கூகுள், மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல போயிட்டு நீங்க டைரக்டா அந்த கிளவுட் ஃபவுண்டேஷன், VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் தான் நம்ம டிப்ளாய் பண்ணி அதை தான் நம்ம VMware கன்சோல் வழியா டைரக்டா மேனேஜ் பண்றோம். இதை வந்து நம்ம
மற்ற ப்ரொவைடருடைய டேட்டா சென்டர் அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட்ல ரன் பண்ணும்போது VMware இதை ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் அண்டர்லைங் பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமேசான் மேனேஜ் பண்றாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் த VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் ஸ்டாக், அதை வந்து VMware மேனேஜ் பண்றாங்க. நீங்க உங்களுடைய ஒர்க் லோட மட்டும் மேனேஜ் பண்ணா மட்டுமே போதும். ஓகே, ஸோ அது வந்து நம்ம நிறைய டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல் த மேஜர் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் லைக் VMware, AWS, மைக்ரோசாஃப்ட், கூகுள், அலிபாபா, IBM, ஆரக்கிள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் ஸ்டாக்கை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணுறாங்க உங்களுடைய ஒர்க் லோட ரன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணுன்ற நம்பர் ஆஃப் நோடை செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ESXi ஹோஸ்ட்டை டிப்ளாய் பண்ணி உங்களுடைய ஒர்க் லோட்ஸ் அங்கே ரன் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். இது வந்து நாட் ஒன்லி ஆன் தீஸ் ப்ரொவைடர். ஓகே, 4500 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ரொம்ப டாப் ப்ரொவைடர்னு எடுத்துக்கிட்டா இவங்க தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, AWS, மைக்ரோசாஃப்ட் Azure, கூகுள் கிளவுட், ஆரக்கிள், அலிபாபா கிளவுட், VMware கிளவுட் அண்ட் டெல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். இது என்னன்னா, நம்ம என்ன பண்றாங்க, VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் பிளஸ் டெல்லோட ஹார்ட்வேரை சேர்த்து நீங்க எங்க வேணா ரன் பண்ணலாம். யூ கேன் ரன் இட் இன் யுவர் ஓன் டேட்டா சென்டர், இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கோ லொகேஷன்ல நீங்க ரன் பண்ணனாலும் தேர் கிவிங் இட் அஸ் எ ப்ராடக்ட். வேற இது அப்படி கிடையாது. இது என்னன்னா எக்ஸிஸ்டிங் அமேசானுடைய டேட்டா சென்டர்ல போயிட்டு நம்ம VMware கிளவுட் ஃபவுண்டேஷன் நம்ம டிப்ளாய் பண்ணி அதுல ஒர்க் லோட ரன் பண்ணி மேனேஜ் பண்ண போறோம். ஈவன் யூ கேன் ரன் இட் ஆன் லைக் வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் மாதிரி, VPC மாதிரி என்விரான்மெண்ட், ஆர் வர்ச்சுவல் பிரைவேட் சர்வர்ஸ், ஈக்வினிக்ஸ் மெட்டல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட ரன் பண்ணலாம். VMware மல்டி கிளவுட் சர்வீசஸ் எங்க வேணா ரன் பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் இட் யூசிங் VMware சென்ட்ரலைஸ்ட் கன்சோல்ல இருந்து பண்ண முடியும். ஸோ இது மேஜர் ப்ரொவைடர். இது மட்டும் இல்லாம 4000+ குளோபல் VMware கிளவுட் பார்ட்னர்ஸ் வந்து அவங்க VMware கிளவுட் ஃபவுண்டேஷனை ரன் பண்ணி சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. லைக் ராக் ஸ்பேஸ், OVH, ஈக்வினிக்ஸ். இது வந்து 4500+ கிளவுட் பார்ட்னர்ஸ் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகே, யூ திங்க் ஆஃப் எனி நேம், தே ஆர் அலோயிங் யூ. டிஜிட்டல் ஓஷனா இருக்கலாம், வல்ச்சரா இருக்கலாம், இட் கேன் பி எனி ப்ரொவைடர். ஓகே, ஸோ VMware வந்து கிளவுட் ஆன் AWS லான்ச் பண்ணது 2017. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஃபார் எவ்ரி அதர் ப்ரொவைடர். 2020 தான் வந்து VMware கிளவுட் லான்ச் பேட், அந்த vmc.vmware.com ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இதுல இருந்து நீங்க எண்ட் டு எண்ட் மேனேஜ்மெண்ட், மானிட்டரிங், லாகிங், கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் வந்து சென்ட்ரலைஸ்டா இங்கேருந்து பண்ண முடியும். ஓகே, VMware Cloud as a product has evolved like anything. ஓகே, அதை பற்றி தான் நம்ம அப்கமிங் செஷன்ஸில் எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரே ஒரு கன்சோலில் லாகின் பண்ணால் போதும். உங்களுடைய சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர் வந்து AWSல இருக்கலாம், டெல் டேட்டா சென்டரில் இருக்கலாம், இல்லை VCFல இருக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரில் இருக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல இருந்தே மேனேஜ் பண்ணி யூ கேன் டெவலப் யுவர் அப்ளிகேஷன் அண்ட் யூ கேன் டிப்ளாய் இட் எனிவேர். உங்கள் டேட்டா சென்டரில் டிப்ளாய் பண்ணலாம், AWS டேட்டா சென்டரில் டிப்ளாய் பண்ணலாம். திங்ஸ் ஹவ் சேஞ்ச் லைக் எனிதிங். ஓகே, அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது, எப்படி லாக்ஸ்லாம் மானிட்டர் பண்ணுறது, எப்படி நம்ம டூல் செட்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் ஒரு சென்டர்லேருந்து லாகின் பண்ணால் போதும். அது லிங்க் மோடில் எல்லா ஒர்க் லோட்ஸையும் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த லான்ச் பேட்லேருந்து we can do anything, monitoring, end-to-end Kubernetes handling, workload develop பண்ணி deploy பண்றது, CI/CD integration, whatnot எல்லாமே பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாப்புலர் 5 யூஸ் கேசஸ். ஓகே, அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன், கிளவுட் மைக்ரேஷன், கிளவுட் PDI டெப்ளாய்மெண்ட், டேட்டா சென்டர் எக்ஸ்டென்ஷன், டிசாஸ்டர் ரெக்கவரி. இதை பற்றி நம்ம 1 by 1 டீட்டெயில்டாக நம்ம எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் ஆகும் என்னன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்க போறோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகே, நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா வந்து இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் வீடியோஸை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். Okay, stay tuned. Okay, until then, thank you all for joining today.